புதுச்சேரியில் உள்ள தனியார் சிமெண்ட் அலுவலகத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. 100 அடி சாலையில் உள்ள அலுவலகத்தின் கதவை உடைத்த கொள்ளையர்கள் அங்கிருந்த பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். ஐயோ, என்ன சார் திடீர்னு வேறு கடையில் வாங்குறேன்றீங்க? சார் நம்ம கடையிலே வாங்க சார், அதே ரேட்டு கொடுக்குறேன். ஐய என்ன சார் நீங்கள் ஒழுங்காக நம்ம கடையில் வாங்க சார். வைக்கிறேன் ஃபோனை. அண்ணே, உங்ககிட்ட ரொம்ப நாள் ஒன்று கேட்கணுன்னு இருக்கேன். சிமெண்ட் விலை இவ்வளோ ஏறி போயிருக்கு, ஆனால் நீங்கள் என்ன இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு விற்கிறீங்க? டேய், எனக்கு லாபத்தை விட நேர்மையான கஸ்டமர்ஸ் தானே முக்கியம். போய் டீ சாப்பிடு. அண்ணா 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 என்னதான்டா உன் பிரச்சனை? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்ணே. அண்ணா வேலை ஒரு 2 வாரம் பார்க்க முடியாது, நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன். இதுக்காட கூச்சப்பட்ட? நான் வேற ஏதோ பிரச்சனை நினச்சிட்டேன். முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. ஊரில் ஒரு பிரச்சனை, அதுக்கு தான் 5000 ரூபாய் பணம் கேட்கலான்னு. ஐயோ, இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இந்தா, இதில் இருக்க காசு வச்சுக்கோ. இன்னும் காசு வேணா கேளு, நான் அமுச்சு கொடுக்குறேன். குழந்தை வேற ஏதோ பிறந்திருக்குன்னு சொன்னல, ஃபஸ்ட்டு தான் போய் பாரு, சரியா? எதுக்கும் பயப்படாத, எந்த உதவி இருந்தாலும் என்கிட்ட கேளு. ரொம்ப நன்றிங்கண்ணே. அவன் போயிட்டான். நவ் யூ கேன் டாக். டேய், அப்போவே பேசும்போது அவன் குறுக்க வந்துட்டான்டா. சரி, அதை விடு. வேலைலாம் எப்படி போகுது? நல்லா போகுதுல்ல? சரி, அது இருக்கட்டும். பிளான் ஞாபகம் இருக்குல்ல? 6 மணிக்கு டைமுக்கு வந்து சேர்ந்துருங்க. ஓகே, சரி சரி, வச்சிடுறேன். எல்லாம் படிச்சு முடிச்சிட்ட? அப்புறம் என்ன பண்ணலான்னு நினைக்கிற? வேறு என்ன பண்ணுறது? இங்கேயே தான் வேலை பார்க்க வேண்டியதுதான். நமக்கு எங்கே கடைக்கு போகுது வேலை? என்னது? இங்கே என்னதான் இருக்கு பண்ணுறதுக்கு? எனக்காக எங்கள் அப்பா சொத்து வச்சுருக்காரு, நிலம் வச்சுருக்காரு. நான் எதாவது பண்ணி பொழைச்சிப்பேன். நீ என்ன பண்ணுவீங்க? எனக்கு வேறு வேலை என்ன தெரியும்? எனக்கு தான் எந்த வேலையும் தெரியாதே. அதுக்காக தான் உன் கூட வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னு பார்த்தேன். நீ என்ன சொல்கிற? இல்லை இல்லை இல்லை, இது சரிப்பட்டு வராது. நீ மெட்ராஸுக்கு போ. அங்கே போய் எதாவது பொழைச்சிக்கோ. எதாவது வேலை பாரு. காசு எதாவது வேணும்னா கூட அனுப்புகிறேன். தங்குறதுக்கு இடம் இல்லாத நீட்டாக பார்த்துட்டு இரு. அங்கே நல்லா இரு. அதுக்கப்புறம் தான் நான் ஊரை விட்டு மெட்ராஸுக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். பிளான் ஞாபகம் இருக்குல்ல? 6 மணிக்கு டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே, என்ன பண்ணுறது? இங்கே தான் வேலை பார்க்க வேண்டியதுதான். நமக்கு எங்கே கிடைக்க போகுது வேலை? என்னடா புதுசாக தெரியாமல் கேட்குற? நம்ம பிளான் பற்றி மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? அது எப்படி மறக்க முடியும்? நான் நீ மறந்துட்டேன்னு நினச்சேன். சரி, மദ്രാஸுக்கு போ. சிமெண்ட் கல்லில் வேலை பாரு. வேலையை முடிக்கிற மாதிரி பாரு. உன் தோட்டத்தில் முளைக்கிற செடிங்களை என்ன பண்ணுன்னு தெரியும்ல. அப்போது கேரோசின்
நீயே பார்த்துக்கிற இல்லை வேற யாராவது? கொஞ்ச நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், அப்புறமா வேற யாராவது போட்டுக்கலாம். C17 முடிக்கிறோம். C17 பத்திரம். மரிவானா இலை, சிமெண்ட், கெரோசின், இதை 3 கலந்தா C17. இந்த ட்ரக்கை நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தா நம்ம ரேஞ்சே வேற. நம்ம பிளான் படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குல்ல? Cheers. இவனும் நம்ம பிளானில் ஒருத்தன் தான். ஏய், எந்திரா. என்ன பண்ணுகிறீங்க? பார்த்தா தெரில, தூங்கிக்கிறேன். சரி, எதாவது வேலை செய்ய தெரியுமா? பண்ணுவேன். காசு கொடுத்தா எந்த வேலைனா பண்ணுவேன். சரி சரி, ஆனால் நம்ம பண்ணுற தொழில் ஒரு ரிஸ்கான தொழில். யார்கிட்டையும் வெளியே நீ மூச்சை விடக்கூடாது இதை பற்றி. கண்டிப்பாக சார். அதை மீறி யார்கிட்டயாவது சொன்னேன். சரி சரி சார். நாளைக்கு நம்ம கூட சென்னைக்கு வரேன். போகலாம். அதனால தான் நம்ம கெரோசின் ஃபேக்டரி பார்த்துக்க சொன்னேன். இதில் வர கெரோசினால தான் நம்ம சப்ஸ்டன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாச்சு. பிளான் படி போகிறத பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, நம்ம கூட இருக்கோம்னே போட்டு கொடுத்துருவோம்னு இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்குது. போட்டு கொடுக்குறேன் கதி, என்ன ஆகும் தெரியும்ல? அண்ணா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்ன மனுஷன்ண்ணா. இந்த தொழிலோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ உன்னால் 4 பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது? நாம் தான் மாட்டிப்போம். அதனால் கொல்றது தவிர வர வழி இல்லை. அண்ணா வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா விட்ருண்ணா. சாரிடா. தம்பி மாதிரி ஒன்று நினச்சிருந்தேன்டா. நீ இந்த மாதிரி போட்டு கொடுக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. தர்மபுரி செக் போஸ்ட்டில் புது போலீஸ் போட்டுக்கிறாங்களாமே. நான் பார்த்துக்கிட்டேன். சரக்கு சேஃப் தானே? அது கவலையே படாத, ஒரு ஆள்கிட்ட சேஃபாக இருந்துச்சு. இப்போ வருவான் பார். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பொருளும் பதுக்கி வச்சிட்டேன். இதே மாதிரி வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கட்டாயமாக சார். வரேங்க சார். ஹலோ ஹலோ. அண்ணா என்ன ஊரில் இருக்கியா? சரி, உன்னை சொல்கிற பத்திரமா கேட்டுக்க. இங்கே பொருள் நம்மக்கிட்ட சேஃப் இல்லை, ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன், பத்திரமா பார்த்துக்க. ஆயிடுச்சா? சரி, செஞ்சிடலாண்ணா. 50,000 கொடுக்குறேன். 50,000 ரூபாவா? பார்த்துக்க, சரியா? சரிண்ணா, ஓகேண்ணா. கெரோசின் ஃபேக்ட்ரிக்கு ஆள் தேவைன்னு சொன்னானே, என்ன ஆச்சு? அதுக்கெலாம் ஆல்ரெடி ஒரு ஆள் கிடச்சிட்டான். டேய் கலீல், வாடா வாடா, வா 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 மகர். ஏய், நம்பிக்கைன்னு ஆள் சொன்னால அவ
அட இவனும் அவ்வளோதான், ஐடென்டிட்டி எதுவுமே கிடையாது. ப்ளஸ்ஸு கூட இருந்து போட்டு கொடுத்தா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியும். என்னடா? Cheers. நாங்களே பொருளை திருடி இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிப்போம். கிளம்பலாமா? சரிடா, வரோம் கெவின், பார்க்கலாம். எனக்குன்னு ஒரு தனி பிளான் இருக்கு. என் பிளான் மத்தியில் யாரோ குறுக்க வந்தாங்கன்னா ஹலோ அண்ணா, வண்டி செக் போஸ்ட் தாண்டிச்சுண்ணா. இனி பயப்பட வேணாம். டேய்